ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த தனியார் பள்ளியில் 2025 to 26 கல்வியாண்டில் உங்களுடைய குழந்தைய எந்தவித செலவும் இல்லாமல் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இல்லைனாலும் மற்றவர்களுக்கு ஏதாவது உதவுச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதாவது ரைட் டு எஜுகேஷன், ஆர்டிஇ, கல்வி உரிமை சட்டம். ஓகேங்களா? ஸோ இந்த ரைட் டு எஜுகேஷனில் நம்ம எந்த ஸ்டாண்டர்டு சேர்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்கேஜி தான் மேக்ஸிமம் சேர்ப்போம். எல்கேஜி அண்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் இருக்குது அப்படின்னா தான் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் பண்ணுவோம். சப்போஸ் அந்த ஸ்கூலில் கேஜி இருக்குது அப்படின்னா உங்களால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா வயது வரம்பு, இதுதான் எல்லாருக்கும் ஒரு எந்த வயதில் இருக்கக்கூடிய குழந்தைய நம்ம ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நான் பாருங்கள், வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா 1/8/2021 முதல் 31/7/2022 வரை பிறந்த குழந்தைகள் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆர்டிஇ அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்கலாம். திரும்பவும் தேதி சொல்கிறேன், 1/8/2021 முதல் 31/7/2022 இந்த இடைப்பட்ட காலத்தில் பிறந்த குழந்தைகள் மட்டும்தான் இந்த ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையுடைய புகைப்படம் 2, பர்த் சர்டிஃபிகேட்டு 1, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 1, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் 1. அடுத்தது வருமான சான்று. வருமான சான்று பொறுத்த வரைக்கும் பேரண்ட் இன்கம் எவ்வளோ இருக்கணுங்க, 2 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கணும். அடுத்து பேரண்ட்டுடைய ஆதார் கார்டு. அவ்வளோதாங்க டாக்குமெண்ட். இது ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஆர்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 22/4/2025 முதல் 20/5/2025 நீங்கள் ஆன்லைனில் இந்த ஆர்டிஇ அட்மிஷனில் உங்களுடைய குழந்தையை சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஸ்கூல் கிடைக்கும். அதாவது என்னென்னா ஒரு ஆளுக்கு ஒரு 5 ஸ்கூல் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாங்க, சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நமக்கு நியர்பை 1 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஸ்கூலாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஆண்டு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதாவது ஏப்ரல் 22 மார்ச் 20 விண்ணப்பிக்கணும். அதற்கு முன்னாடி என்னென்ன சர்டிஃபிகேட் தேவையோ டாக்குமெண்ட் அனைத்தையும் என்ன பண்ணுங்கள், ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.